பொதுவாகவே அவர்கிட்ட பேசும்பொழுது நான் சொல்லுவேன், உங்களுடைய மேடை வந்து அவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களை வந்து முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கிறது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு சிறு வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அது அடிக்கடி அவர்கிட்ட நான் சொல்லுவேன். பெண்களுடைய இருக்கை வந்து பெண்களுக்கான இருக்கை உங்ககிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது தொடர் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி முழுமையாக பெண்களுக்காகவே ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்து அவர்களுக்கு வழி விட்டுட்டு ஆண்கள் வந்து ஒதுங்கி நிற்கிறத பார்க்கும் பொழுது மிக ஆரோக்கியமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம முழுமையாக பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு ஆபாச காட்சிகள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம். இது ஒரு ஆபாச காட்சிகள் நிறைந்த நிகழ்ச்சி மட்டுமல்லம்மா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வந்து காவு வாங்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நான் இந்த பிக் பாஸை பார்க்குறேன். ஏன்னா நானும் 2 இளம் வயது பிள்ளைகளுக்கு தாய் தான். அப்படி இருக்கும் பொழுது இதில் எது ரொம்ப ஆபத்தாக எனக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரங்கிறது பகுதிக்கு பகுதி, குடும்பங்களுக்கு குடும்பங்கள், ஊருக்கு ஊர் வந்து மாறுபடும். ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியல் ஒன்று இருக்குல்ல, அறம் சார்ந்த வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய அடையாளம். ஆனால் அத்தகைய அடையாளத்தை வந்து அழிச்சு இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளை வந்து மனித மிருகங்களாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸை பார்க்குறேன். இப்படியான ஒரு விஷயத்தை எப்படி ஒரு விஜய் டிவியால் செய்ய முடியுது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஆரம்ப கட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஆதரவையும் பெற்ற ஒரு சேனலாக தான் விஜய் டிவி வந்துட்டு இருந்தது. நிறையா கிராமப்புறங்கள்லேருந்து வந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத கீழ்த்தனமான விஷயங்களில் எதன் அடிப்படையிலே அவங்க இவ்வளோ மாறி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த அப்புறம் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. இதனால தான் நம்ம இனத்துடைய விடுதலை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இனங்களுக்கும் அதற்குண்டான கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அது இன்னொரு இனம் வந்து ஆக்கிரமிக்கும் பொழுது எவ்வளவு பின்னடைவுகளை வந்து அங்கே ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த பிக் பாஸுடைய சீரழிவுகளை நான் பார்க்குறேன். விஜய் சேதுபதி அவர்கள், நான் வந்து 2 பெண் பிள்ளைகளுக்கு தாய் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குமுக செயல்பாட்டர் அப்படிங்கிறத தாண்டி புலவருடைய பேத்தி அப்படிங்கிற ஒரு அடையாளத்திலேயே நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினதுனால நம்ம இதை பேச வேண்டியிருக்கு. விடுதலை படம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றிமாறன் அவர்களை அழைச்சி நான் பேசினேன். விஜய் சேதுபதி ஒரு காட்சி வரும். அவரை பார்க்கும் பொழுது அப்படியே தாத்தாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. அவர் வாரி அணைச்சிக்கணும் போல இருந்தது. தாத்தாவை பாற்ற அந்த உணர்வால் அவர் வாரி அணைச்சிக்கணும் போல இருந்ததுன்னு சொல்லி நான் வெற்றி அவர்கள்கிட்ட பேசினேன். அது விஜய் சேதுபதி அவர்களுடைய தோற்றத்தால் மட்டும் அந்த உணர்வல்ல. விஜய் சேதுபதி அவர்கள் தாத்தா பேசிய அரசியலையும் அதற்கு முன்பு பேசியிருக்காரு. மதத்தை பற்றி அவர் நிறையா பேசியிருக்காரு, மனிதநேயத்தை பற்றி பேசியிருக்காரு, இயற்கை வளங்களை பற்றி பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசிய ஒரு நபர் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்று வரும்பொழுது அந்த கதாபாத்திரம் இன்னும் கூடுதல் பலம் பெற்றது. அப்படியான ஒரு கதாபாத்திரத்திற்கு ஒரு உயிர் அவர் நடித்ததுனால இன்னும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் பார்த்தேன். அதுல இருந்து விஜய் சேதுபதி அவர்களை ஒரு தோழரா நான் பார்த்தேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை தோத்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதன் மூலியமாக அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா இப்படியான ஒரு சீரழிவை செஞ்சு தான் அவர் வைத்த கழுவணுமாங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா அப்படி ஒரு சூழலில் தான் அவர் இருக்காராங்கிறது எனக்கு புரியலை. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு முழுமையாக இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு அவங்க சொல்ல வராங்க, விஜய் டிவி வந்து என்ன ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ் மூலியமாக சொல்ல வராங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தாங்க அவங்க ஆணித்தனமாக சொல்ல வராங்க. நீ வந்து ஒழுக்க நெறிமுறையில் வாழாத, நீ அறம் சார்ந்து வாழாத, நீ அன்போட வாழாத, நீ வந்து இப்போ கலாச்சாரத்தை பின்பற்றாத, உனக்கான ஒரு அறம் இருக்கக்கூடாது, உனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நீ களவணித்தனம், உங்களை முடிச்சொருக்கித்தனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அத்தனை குற்றங்களையும் நீ செஞ்ச அப்படின்னா உங்களை கொண்டுட்டு போய் நாங்கள் வந்து ஒரு முதன்மையில் வச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பிக் பாஸ் தெரியுது. அப்படிங்கிறதுனால இந்த பிக் பாஸை வந்து இனியும் நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத நான் மிக தீவிரமாக சொல்லிடுறேன். விடுதலை படத்தில் ஒரு வசனம் வருங்க, வன்முறைங்கிறது எங்கள் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இதுவே விஜய் டிவி தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா அகிம்சைங்கிறது எங்களுடைய மரபும் இல்லை, நாங்கள் அகிம்சையிலே பேச மாட்டோங்கிறதையும் நான் ஆணித்தனமாக சொல்லி நிறைவு பெறேன். நன்றி.